பாரம்பரிய ஜோதிடம் சார்ந்தவர்கள வகுப்புக்கு வந்திருக்கீங்க. படிச்சா நம்ம ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம் எல்லாமே பார்த்துன்னு வரோம். அதில் கிரகங்களுக்கு உண்டான காரகத்துவம் கடந்த பகுதியில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரனுக்கு எல்லாமே காரகத்துவத்தை பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் சனி, ராகு, கேது இந்த 3 கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தை பார்ப்போம். முதல் சனி அப்படின்னாலே ஒரு மந்த புத்தி, பூமியிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதால மெதுமையாக நம்ம பூமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மந்த புத்தி, தீர்க்க ஆராய்ச்சி, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, தண்டித்தல், கரிய நிறமும் பெரிய கண்களும் கொண்ட அமைப்பு. அதுக்கடுத்து வேலையாட்கள் சனி தான் குறிக்கும். இறந்து போன நம்முடைய மூதாதையர்களை சனி குறிக்கும். அதுக்கடுத்து திருடன், ஜோதிடர், கடன் கொடுத்தல், அதிக கவலை கொண்ட தன்மை, சரிங்களா, அதிக முடி அமைப்பு, உடம்புல அதிகமா முடி இருக்கக்கூடிய தன்மை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து வயது முதிர்ந்தவர்களுடன் பழக்கம் ஏற்படுதுன்னா இதுக்கு எல்லாமே சனி தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கடுத்து பொருட்கள் பாத்தீங்கன்னா இரும்பு, பழைய பொருட்கள், ஊறுகாய், கிழங்கு வகைகள், பனை மரம், புளிய மரம், அதுக்கடுத்து மது, மாமிசம், போதைப் பொருட்கள், அதுக்கடுத்து கம்பளி, எரு, சாணம் இதெல்லாமே நமக்கு சனிதான் குறிக்கும். அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் சரித்திர புகழ் வாய்ந்த பொருட்கள், பழமையான பொருட்கள் எல்லாமே குறிக்கும். மண் பாத்திரம் இதெல்லாமே சனிதான் குறிக்கும். சனியுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்கோண வடிவமா இருக்குங்க. உறவு முறையில நம்முடைய மூதாதையர்கள் இறந்து போனவங்கள சந்திரன் தான் குறிக்கும். சுவையில சனியுடைய சுவை கசப்பு சுவையா இருக்கும். நிறத்துல நீலம் மற்றும் கருமை நிறம் தான் இந்த சனியா இருக்கும். குணத்துல தமோ குணம், தெய்வத்துல மகாவிஷ்ணுவை நம்ம சனியுடைய அதிதேவ